ஆனால் இப்போ வந்து ஃபீமேல் ட்ரோலிங்லாம் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ வர சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து பாடி பில்டிங்கே பண்ணக்கூடாதுன்ற மாதிரியே ட்ரோல் பண்ணுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இல்லை, இதை பற்றி நான் ரொம்ப எலாபரேட்டாக பேசணும்னு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ 52வது தமிழ்நாடுல நடந்த ஒரு போட்டியில் தமிழ்நாட்டு சார்பாக சேலம் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு ஏறி செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் ஃபெமிலியரான ஒருத்தங்க. அவங்க செஞ்சதுனாலேயே அவங்க பேஜில் போட்டங்காட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் இதை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே வர மாதிரி தேவையில்லாமல், அதாவது அதை டிஸ்கரேஜ் பண்ணுற அளவுக்கு பேசிட்டாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேயே ஃபீமேல் பாடி பில்டிங்கிறது ஒன்று பெரிய அளவில் வளர்ச்சிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இந்த ஃபீல்டில் நான் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இருக்கிறேன். ஆக 60-70 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் பாடி பில்டிங்கிற ஒரு கேம் இருந்துட்டு இருக்குது. விமன் பாடி பில்டிங் ஒன்று இருக்குதானே நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தாண்டி நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியே வந்து, அது இந்த ஸ்போர்ட்ஸில் பொதுவாக ஸ்போர்ட்ஸுக்கு பெண்கள் வர்றதே ரொம்ப கம்மி. அது தமிழ் கலாச்சாரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகிறதே ரொம்ப அனுப்ப மாட்டாங்க. அதையும் தாண்டி மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் போகிறாங்க ஓரளவுக்கு. இப்போ இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்குன்னு வரதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அது அவங்களுக்கான காஸ்டியூமு ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்களே ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அவங்க ஸ்டேஜில் அந்த காஸ்டியூம் போட்டு ஏறி இன்னும் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது நேச்சர். இது அதையும் தாண்டி நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி சவுத் இந்தியாவில் பக்கத்தில் கர்நாடகா, கேரளாலாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்டேட் ஒன்று நடந்தது நம்ம சபிதா காலேஜில். அப்போ வந்து பிரியங்கா மஸ்தானி ஒருத்தர் ஏறினாங்க. அவங்க வந்து ஆஸ் அ பிகினர், ஒரு பிகினராக தான் புதுசாக வந்து ஃபீல்டுக்குள்ள அவங்கள வந்து நேஷனல் பாடி பில்டர் யூக்கலாக பேசுகிறாங்க, வச்சு பேசுனாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதான் சொல்ல வந்தேன். ஓகே, கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா அவங்க பிரியங்கா மஸ்தானின்றவங்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி ஒரு 3 மாசமா 6 மாசமா ஆச்சு, அவ்வளோதான். ஓகே, அவங்க ஏதோ ஒர்க் அவுட் பண்ணாங்க. அவங்க பில்டிங்கோட வந்தாங்க. ஆக்சுவலாக நான் பாடி பில்டிங் ஏன்னா நம்ம காமனாக ஜிம்மில் எல்லாம் சர்க்குலர் போட்டும்போது சர்க்குலர் பார்த்துருக்காங்க. அதில் வில்லிங்காக வரேன்னாங்க, வந்தாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம். வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க பெரிய ஆளாக முடியும். அவங்க இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். எடுத்தோடனே அவங்க எப்படி கோட்டை பிடிக்க முடியும்? ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உமன் பாடி பில்டிங் கிடையவே கிடையாது. இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஆமாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தாபாவில் கொடுத்த நம்ம பேம்ப்ளெட்ஸ் சர்க்குலர் பார்த்து சொல்கிறாங்க. அதில் எல்லாத்துக்கும் தெரியும் 52வது சீனியர் மிஸ்டர் தமிழ்நாடு நடந்தது தெரியும். ஆனால் அது நேஷனல், அதாவது இந்தியாவுடைய செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இங்கே நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இந்தியாவோட இப்போ போட்டிக்கான தமிழக வீரர்கள் தேர்வு போட்டி நடந்தது. ஆக்சுவலா அதுதான் அவங்களுக்கு. அப்போ ஒரு காம்படிட்டர் ஒருத்தர் கலந்துக்கிட்டாங்க. அவருக்கான போட்டியை ஆக்சுவலா அது போட்டி இல்லை, ட்ரையல்ஸ் எல்லாம் ஒருத்தர் வந்தாலும் ட்ரையல்ஸ் நடத்தி தான் ஆகணும். ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு நேஷனல் செலெக்ஷன் கொடுக்கல. ஏன்னா நேஷனல் ஸ்டாண்டர்டு கிடையாதுன்றதுனால நாங்கள் கொடுக்கல. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ வரவங்களை சும்மா ஏற்றி அவங்க என்கரேஜ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு மெடல் போட்டு சீல்டு போட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அவங்கள ப்ரொபோண்டா பண்ணிக்கிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. அவங்களால கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்கள ட்ரோல் பண்ணி காசு சம்பாதிக்கிற விதத்திலேயே இதுக்காக நிறைய பேர் யூடியூப் பேட்டி எடுத்து பாவம் அவங்கள தேவையில்லாம கேள்வி கேட்டு ஃபுல் பேட்டி யாரா போட்டிருக்காங்களா? கிடையாது. அவங்களுக்கும் ஏதோ ஒன்று பேச வச்சுட்டு அதை தூக்குங்க இதை தூக்கு புஷப் படிப்பீங்களா அதை அடிப்பீங்களா அதை கேவலப்படுத்தணுன்னே தான் போட்டுருக்காங்க. ஃபுல்லாக டிஸ்கரேஜ் பண்ணால் எப்படி ஃபீமேல் பாடி பில்டிங் தமிழ்நாட்டில் வளரும்? தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷனில் மட்டும்தான் 6-7 உமன் பாடி பில்டர் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அப்பப்போ. அதுக்கப்புறம் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுக்குது. இந்த சமயத்தில் தான் இப்போ இன்னைக்கு ஒரு போட்டி 43வது சீனியர் மிஸ்டர் சேலம் தமிழ்நாடு அந்த சேலம் மிஸ்டர் சேலம் போட்டி இன்னைக்கு நடந்தது. இதுக்கு லாஸ்ட் வீக்கில் ஆலந்தூரில் ஒரு ஸ்டேட் காம்படிஷன் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம சேலத்துலேருந்து பிரீத்தி அவர்கள் வந்து உமன் பாடி பில்டிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டாக வந்தது காரணமே இதுதான். நீங்கள் கேட்ட பிரியங்கா மஸ்தானி வீடியோட ட்ரோலிங் தான். ஓ அப்படியா? ஆமாம், உண்மையிலேயே சீரியஸாக அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸாக எங்கள்கிட்ட மெம்பராக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ராம் வந்து அவர் ஒரு ஃபிட்னஸ் கிளப் வச்சுருக்காரு. அவங்க வந்து நம்ம 2 இயர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கே தெரியல. அவங்க ஆக்சுவலாக ஒரு யோகா டீச்சர். அப்படி இருந்து கூட அவங்க இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து செய்கிறேன்னு சொல்லி வாண்டிலாம் வந்தாங்க. ஸ்டேட்டில் செஞ்சாங்க, சில்வர் மெடல் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சேலத்தில். இது உண்மையிலே சேலத்துக்கே பெருமை. ரொம்ப ஒரு போல்ட்னஸாக வந்து ஸ்டேஜில் ஏறி அவ்வளோ ஒரு எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாத ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் அற்புதமாக போசிங் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த வீடியோலாம் வெளியே வந்ததுன்னா இன்னும் நிறைய சேலத்துலேயே உருவாகுவாங்க. அதை பார்த்து தமிழ்நாட்டில் நிறைய உருவாக்க சான்ஸ் இருக்குது. அந்த வகையில் பிரீத்திக்கு நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம் எங்கள் சங்கம் சார்பாக. மேரீட் ஆகி 200 இயர்ஸில் ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்டேஜை பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஃபீமேல் பாடி பில்டிங் வளருதா இல்லையா? வளர்ந்துட்டு தான் இருக்குது. பிரியங்கா நீங்கள் கேட்டது வார்த்தை, பிரியங்கா மஸ்தானி வந்து தமிழ்நாட்டில் ஏறினதுக்கு அப்புறம் ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நல்லா ரீச் ஆயிருக்குதுன்றது 100% உண்மை. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இவங்களே உதாரணம். பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் ட்ரோல் பண்ணுறான். அதில் நிறைய யூடியூபர் இதுக்கே கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு வியூஸ்க்காகவும் அவங்க லைக் வாங்குறதுக்காகவும் தேவையெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து இது வேற வேலை பண்ணிட்டு போகலாம் அவங்க, புரியுதா? அதனால இது எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸு, ஒரு உமன் அவங்க வந்து அதாவது அவங்களாம் ரொம்ப
கூச்சம் பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வர முடியாத இருக்கிற கலாச்சாரம்லாம் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக எவ்வளோ பாடியை ஃபிட்னஸ் கொண்டு வந்து இது பண்ணுறாங்கன்றது வரவேற்கணுமே ஒழிய அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் நாங்கள் இனி எல்லா டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்லையுமே கம்பல்சரி உமன் பாடி பில்டிங்கோ அல்லது உமன் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஃபிசிக்கோ கம்பல்சரி நாங்கள் வைக்கிறோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இங்கே ஏற்கனவே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உமன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டில் பண்ணவங்கள கெஸ்ட் போஸ்ட் தான் பண்ண வச்சுருக்கோம். முதல் இந்த 45 வருஷம் சேலம் வரலாற்றுலேயே முதல் உமன் பாடி பில்டிங் சேலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணது. முன்னாடி இருந்து சேலம் வந்து அந்த பிரியங்கா மஸ்தானி கூட சேலத்தில் இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு அவங்க வந்தாங்க, அன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட்டில் இருந்துச்சு, அங்கே வந்தாங்க. அதுவும் நேஷனல் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த பேம்ப்ளெட்டில் இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை, கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டாங்க. அசோக் அதான் பண்ணியிருக்காரு, இவர் தான் ஆர்கனைசரு. இன்னைக்கு சுமார் 148 பாடி பில்டர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேத்துக்குமே ஈச் 300 ஒரு ஃப்ரீயை இவர் பே பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு பாடி பில்டிங் வளர்த்தணும்னு ஒவ்வொரு விதத்துலையும் இவர் ஒரு ஆர்கனைசராக இவர் ஒரு பாடி பில்டராக இருந்து எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு அசிஸ்டன்ட் வந்து நாம எவ்வளோ பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கேம் வளர்த்தணும்னா இதுதான் பண்ணுமோ இல்லையே. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, ஏற்கனவே ட்ரோலிங் வீடியோ பார்த்தவங்களும் சரி, இந்த ஃபீல்டில் இந்த உமன் பாடி பில்டிங் கலையை வளரணும்னா சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் நிறைய வர வைங்க. விருப்பப்படுறவங்க தான் செய்ய போகிறாங்க, யாரையும் கம்பல் பண்ணி நம்ம செய்ய வைக்க போகிறதில்ல. வில்லிங் இருக்கிறவங்களும் செய்ய வைக்க போகிறோம். அவங்க அடுத்த ஸ்டெப்பு போகணும். தமிழ்நாட்டில் இருந்து நேஷனலில் போய் பதக்கம் வாங்கணுன்ற ஆசையை நம்ம கொண்டு வரணும். இப்படிலாம் ட்ரோல் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட்லேயே செய்ய வர மாட்டாங்களே. என்னுடைய கருத்து இதுதான். வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கு. உமன் கண்டிப்பாக இருக்கு. விமெனுக்குமே எப்படி ஒரு ஜென்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல் இந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு உமன் பண்ணாங்களா, அவங்களுக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. 100% இருக்கு. அது சொல்றாங்க நிறைய பேர், வேலை வாய்ப்பு இல்லை, ஒரே சங்கம் தான் தமிழ்நாட்டிலேயே, அவங்க வந்து பிளேம் பண்றாங்க அப்படி இப்படின்றாங்க. அப்படி சொல்ற சங்கத்தை நடத்திட்டு இருக்கிற யார் ஒருத்தர் ஒரு நபருக்கு வேலை வாங்கி கொடுத்தா சரித்திரம் சொல்லுங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி, பாடி பில்டிங் ஹிஸ்டரி எங்க வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? லாஸ்ட் இயர்ஸா மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வின் பண்ணது தமிழ்நாடு. மிஸ்டர் ஆசியா ஓவரால் தமிழ்நாடு, மிஸ்டர் சவுத் ஆசியா ஓவரால் தமிழ்நாடு வந்து அகில இந்திய அளவில் நம்பர் 1 இடத்துல இருக்குது இன்னைக்கு பாடி பில்டிங். லாஸ்ட் 2-3 வருஷமா இதில் குறிப்பாக கார்த்திகேஸ்வரும் சரவணனும் கன்சிக்யூட்டிவா 2 வருஷம் மிஸ்டர் யூனிவர்ஸ். டோட்டலா இந்தியாவிலே 3 தான் மிஸ்டர் யூனிவர்ஸ். தமிழ்நாட்டில் தான் 2 பேர். இதை தமிழ்நாடு நம்ம பெருமையா நான் சொல்லிக்கிறேன். நல்லா இதை கொண்டாடணும். இதெல்லாம் யார் பேசுறா? ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் அவார்டு வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா? கேஷ் அவார்டு வந்து எத்தனை ஃபீமேல்ஸ் யாருனாலும் நான் கொடுக்கறதுக்கு ஃபைனல். ஆமா, அது நான் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இவங்க வரேன்னாங்க, சிஸ்டர் வரேன்னாங்க, அட்டன் பண்றாங்கன்னு சொல்லி அண்ணா சொன்னாப்படி. அப்புறம் ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு போட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா சொன்னேன், தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த ஒரு கேட்டகரி மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி நீங்க ஒரு பர்மிஷன் வாங்குங்க. எத்தனை பேர் வந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ் அவார்ட் கொடுத்தலாம். இப்போ போயிட்டு வரதுக்கு பஸ் ஃபேர் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் அளவுக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அது அவங்க ரூல்ஸ்ல அந்த பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவார்டு, அதாவது ஷீல்டு, இது எல்லாமே சேர்த்து 3 லட்ச ரூபா பண்ணுவோம் கேஷ் எல்லாமே.